நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. மங்காத்தா படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கிட் அடிக்கிறதெல்லாம் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா நானே ஸ்கிட் அடிக்கிறேன், எதுக்கு நீங்கள் டூப் வச்சு பண்ணுறீங்கன்னு சொல்லி வாண்டட்லி பிடிச்சிட்டு வந்து அந்த ஒரு ஸ்கிட் அடிச்சது, பயங்கர ஸ்கிட் அடிச்சுட்டு போயிட்டார் அவர் வந்து சொல்கிறேன். ஃபைட் பண்ணுற ஹீரோவை பாராட்டுற விட ஃபைட் வாங்குற அடி வாங்குற என்னை வந்து மகேஷ் பாபு சொன்னார். வெங்கட் பிரபுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான் நினைக்கிறேன். எப்பவுமே மாநாடு திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா அசத்திருப்பீங்க. என்னென்ன சார் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது இப்போ அவர் வந்து பைக் ரேஸில் கிங் எல்லாருக்குமே தெரியும், பைக்கு பிச்சு எடுப்பார். அதே மாதிரி கார் ஓட்டுறதுல மண்ண. ஸோ இதனாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் வணக்கம் சார். என் பேரு நரசிம்மன், சென்னையிலேருந்து பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சித்ரா சார், உங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். குறிப்பா வடிவுகரசி மேடம் பேசணும்னு நினைச்சா ரொம்ப ட்ரை பண்ணேன், மிஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி விஷ்ணு விசாலோடதும் கலையரசனோட இன்டர்வியூ ரொம்ப சென்சிபிளா இருந்தது, சூப்பரா இருந்தது சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் அஸ் திஸ் இந்த இன்டர்வியூ. சில்வா சார், நான் உங்களோட பாஸ்கியோட இன்டர்வியூ பார்த்தேன், அவ்வளவு ஹிலேரியஸா இருந்தது. எனக்கு அதை பேஸ் பண்ணி தான் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுது. ஃபர்ஸ்ட் வந்து காமெடியில ஆரம்பிப்போம். இப்ப எப்படி வந்து மொட்ட ராஜேந்திரன் வந்து, நான் பழைய காலத்து படம் வேலாயுதம் எல்லாம் பார்க்கும்போது மொட்ட ராஜேந்திரன் வந்து அவ்வளவு டெரிஃபிக்கா இருப்பாங்க. அதுக்கப்புறம் எம் ராஜேஷ் வந்து அவரை கொண்டு வந்துட்டு அவரை காமெடி ஆக்கிட்டாரு. அதே மாதிரி தளபதி தினேஷ் மாஸ்டர் வந்து சுந்தர் சி வந்து காமெடியன் ஆக்கிட்டாரு. பெசன்ட் ரவியையும் வந்து வடிவேலோட ஒரு காமெடியில பார்த்திருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது காமெடி நடிகர்களோட காமெடி படம் பண்ணணும்னு ஏதாவது ஐடியா இருக்கா? அது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, வீரம் ஷூட் பண்ணும்பொழுது இந்த ட்ரெயின் சீக்வன்ஸ்ல வந்து அஜித் சார் வந்து வேஷ்டி கட்டிட்டு ஃபைட் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இல்லையா? எப்படி அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணினீங்க? மூணாவது விஷயம், இப்போ வந்து சில டேரக்டர்ஸ் வந்து ஹீரோஸை வந்து சூப்பரா எலிவேட் பண்ணுவாங்க. குறிப்பா அட்லி வந்து விஜய் சாரை வந்து அவ்வளவு சூப்பரா காட்டுவாங்க ஸ்கிரீன்ல. அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு ஹீரோஸ்க்கும் ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணுவீங்களா? இந்த ஹீரோவை இப்படி ப்ரெசென்ட் பண்ணணும். ஏன்னா இப்ப எக்ஸாம்பிள் சொன்னா பூஜை படம் எடுத்துக்கிட்டோம்னா விஷால் சாரோட ஃபைட்டிங் வந்து எக்ஸலண்டா இருக்கும். பூஜை வந்து 10-12 வருஷம் ஆச்சு. ஆனா இப்போ சன் டிவில போட்டா கூட நாங்க குடும்பத்தோட உட்காந்து பார்ப்போம். சோ இதெல்லாம் தான் சார் நான் உங்ககிட்ட கேட்கணும். ஃபைனலா, ஐ ப்ரே காட் தட் உங்களை மாதிரி கலைஞர்கள் எல்லாருமே லார்ட் முருகனோட ஆசீர்வாதத்தால எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய பிரார்த்தனை சார். சார், உங்களுடைய வாழ்த்துக்கும் உங்களுடைய பிரேயர்ஸுக்கும் என்னோட நன்றிகள். உங்களோட முதல் கொஸ்டின் வந்து காமெடியாக ஒர்க் பண்ணணுமான்னு நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக. அதாவது இந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் கொஞ்சம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறேன், எல்லாரையும் பயப்படுத்துகிற மாதிரி ஸ்க்ரீனில் ஓகேங்களா? இப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல நிறைய பேர் காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ பயப்படுத்துறதுக்கு யாராவது ஒரு ஆள் வேணும்ல சார். அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்பியார் சாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பயமுறுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க ஸ்க்ரீனில். அப்படி ஆனால் ரொம்ப இந்த பக்கம் பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு பெஸ்ட்டு பர்சன்ஸ் பார்த்துருக்க மாட்டேன். இப்போ நம்ம அடுத்தாப்பில் பயமுறுத்துறதுக்கு ஆள் வந்தோடனே நான் அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிரும், கவலைப்படாதீங்க. நான் முதல்ல நடித்த படமே காமெடி படம் தான் சார். கண்ணால் நட்டு என்ன ஆசையான்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா பார்த்தேன் சார். அதில் சிம்பு சார் பாருங்க, நமக்கு வந்துட்டு அந்த மாதிரி தான் படமே இருந்துச்சு. படமே அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளை ஏதோ டெரர் பீஸ் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் வில்லத்தனமாக ஆக்கிட்டாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக இல்லை, கரெக்டான கேரக்டர் அவ்வளோ டெரிஃபிக்கா பார்த்துருக்கோம் நாம. அந்த மாதிரி தான் நான் கேட்க வந்தேன். இல்லை, இது வந்து நிர்ணயிக்கிறது ஒரு நேரங்கள் நிர்ணயிக்கும், ஒரு கதைகள் நிர்ணயிக்கும், கதாபாத்திரங்கள் நிர்ணயிக்கும் நம்மளை. என்ன சொல்கிறீங்க? அது வரும்போது கண்டிப்பாக அதுவே மாறிக்கும். நம்ம எல்லா வேலையும் பண்ணணும்ல சார். நம்ம ஒரு பெஸ்ட் செஃப்பாக இருக்கணும்ல, வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே செய்ய தெரிஞ்சிருக்கணும்ல. என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக வரும்போது பண்ணுவோம். உங்களுடைய நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வீரம் படத்தில் அஜித் சார் வந்து, சார் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். அஜித் சார் வந்துட்டு என்ன வேஷம் போட்டாங்களோ அந்த ரோல் கேமரா ஆக்ஷன் சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் மறந்துடுவாங்க. ஃபைட்டாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறதுலாம் அவங்களுக்கு அதெல்லாம் மைண்ட்லேயே இருக்காது. இப்போ கார் ஓட்டுறது இருக்கட்டும், பைக்கு ஓட்டுறது இருக்கட்டும், உடனே மறந்துடுவார். அவர் மறந்துட்டு அதுக்குள்ளே போந்துருவாங்க. மங்காத்தா படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கிட் அடிக்கிறதெல்லாம் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா நானே ஸ்கிட் அடிக்கிறேன், எதுக்கு நீங்கள் டூப் வச்சு பண்ணுறீங்கன்னு சொல்லி வாண்டட்லி பிடிச்சிட்டு வந்து தான் அந்த ஒரு ஸ்கிட் அடிச்சது, பயங்கர ஸ்கிட் அடிச்சுட்டு போயிட்டார் அவர் வந்து சொல்கிறேன்னு. ஸோ அந்த கேரக்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வேஷ்டி போட்டிருக்கோமா சட்டை போட்டிருக்கோமான்லாம் ஒன்றுமே ஞாபகம் இல்லை. அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம அதை உள்ள கேமராக்குள்ளே கொண்டு வந்தாலே அது போதும். இப்போ ஒவ்வொரு ஹீரோவுக்கும் ஒவ்வொரு எலிவேஷன் தேவைப்படும். அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக யோசிப்போம். ஹோம்ஒர்க் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது சார். நம்ம
ஆன் ஸ்பாட்டில் போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிறது சரியாக இருக்காது. கண்டிப்பாக ஒரு டைரக்டர்கிட்ட கதை கேட்டதுக்கப்புறம் அந்த கதையோட்டத்தையும் வச்சு அந்த கதாபாத்திரத்தையும் வச்சு அந்த சீனுக்கு என்ன தேவைப்படுதுன்னு நான் பர்சனலாக எழுதுவேன் சார். பர்சனலாக எழுதுவேன். நான் பர்சனலாக எப்போவுமே இது அசிஸ்டண்டாக இருந்த காலத்துலேருந்து எழுதிப்பேன். இந்த எழுத்து வந்து மற்றவங்களுக்கு நான் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, எனக்கு நானே வந்து மனசுக்குள்ளே பதிய வச்சுக்கிறதுக்காக தான் இந்த எழுதுறது. ஏன்னா இங்கே தொடங்கி இங்கே ஒரு மிட்டாகி இங்கே வந்து எண்டில் முடியுது அப்படிங்கிற ஒரு 3 பாயிண்ட் மெயினாக இருக்கும். இந்த 3 பாயிண்ட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குள்ளேயும் ஒரு 3 ஹைலைட் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 9 ஹைலைட் வந்துடும். இன்பிட்வீனில் ஒன்று வந்துடும், பிகினிங்கில் ஒன்று வந்துடும், எண்டில் ஒன்று வந்துடும். ஸோ இந்த 10 பாயிண்ட் யோசிக்காமல் நம்ம போகிறதே கிடையாது சார். ஸோ இந்த 10 பாயிண்ட் யோசிச்சுட்டு போனோன்னா அங்கே போகும்போது அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சால் ஒரு 6-7 ஷூட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க கொஞ்சம் இம்ப்ரவைசேஷன் பண்ணுவாங்க, டைரக்டர் கொஞ்சம் இம்ப்ரவைசேஷன் பண்ணுவாங்க. இப்போ லைட்டிங்கில் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஹீரோவுக்கும் தனியாக யோசிக்கிறது உண்டு. இப்போ அட்லி சார் பார்த்தீங்கன்னா அவங்க எழுத்துலேயே யோசிப்பாங்க. என்னென்னா நீங்கள் விஜய் சார் மட்டும் இல்லாமல் ஷாருக் கானுக்கு பார்த்தீங்கன்னா ஷாருக் கானுக்கும் பயங்கரமாக எழுதியிருப்பாங்க அந்த படத்தை, ஜவான் படத்தில். அப்படி ஒருத்தங்க எழுதலைன்னா அது ரீச் பண்ண முடியாதுல்ல சார். நான் வந்து அட்லி சார்கிட்ட சொன்னேன், சார் எழுதின எழுத்துக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க சார், நீங்கள் ஃபைனஸ்ட் எக்ஸிக்யூட்டர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அவர்கிட்ட. ஏன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணச்சில் வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணிடுவோம், சில பேருக்கு அது வராதில் விட்டுரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லாமல் அதை முழுசாக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்க வேண்டியது, அந்த எழுத்தில் உள்ளதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ அதனால் எழுதி வச்சு கண்டிப்பாக ப்ரீ ஒர்க் இல்லாமல் எதுவுமே நடக்காது சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சித்ரா சார், தேங்க்யூ சில்வா சார். நன்றி சார், நன்றி சார். உங்கள் ப்ரேயருக்கு நன்றி. முருகர் உங்களுக்கும் துணையாக இருக்கட்டும். நன்றி. கண்டிப்பாக சார். நண்பர் அஜித் படத்தை பற்றி சொன்னதுனால மங்காத்தா படத்தை பற்றி சொல்லி ஆகணும். மங்காத்தா படத்தில் அந்த சேசிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பாராட்டை பெற்றுக் கொடுத்தது உங்களுக்கு. எப்படி அமைஞ்சது அது? இப்போது இயக்குனர்கிட்ட முதல்ல பேசும்போது பார்த்தீங்கன்னா, சார் இது வந்து அவருக்கு 50வது படம், நம்மளுக்கு என்னமோ இப்போ தான் வந்திருக்கிறோம் பிகினிங். நம்ம எல்லாருமே வெங்கட் பிரபு பிகினிங், நான் பிகினிங், எல்லாருமே பிகினிங் தான் அந்த டைமில். பட் அவருக்கு அது 50வது படம். ஆடியன்ஸு வேறு மாதிரி ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அவருக்கு என்னென்ன பெஸ்ட்டு வருதோ அதை நம்ம சீக்வன்ஸாக மாற்றலாம் அருமை அப்படின்னு பண்ணது தான். இப்போ அவர் வந்து பைக் ரேஸில் கிங், எல்லாருக்குமே தெரியும், பைக்கு பிச்சு எடுப்பார். அதே மாதிரி கார் ஓட்டுறதுல மண்ணு. ஸோ இதனாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் சீக்வன்ஸ் பெருசு இருக்கும். ஆமாம் இல்லையா, பெரிய பைக் சீக்வன்ஸ் இருக்கும். அந்த பைக் சீக்வன்ஸு அப்ளாஸ் வர்ற லெவலுக்கு நம்ம அதை பண்ணிட்டோம். அதே மாதிரி கார் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், அதையும் அப்ளாஸ். நார்மலாக ஃபைட் சூப்பர் பண்ணிடுவார். இப்போ இது எல்லாமே நம்ம அதில் பண்ணதுனால அது வந்து சூப்பர் ஆகிடுச்சு. இது முதல்ல பேசும்போதே இப்படி பேசி அதை ரெடி பண்ணிக்கிட்டது. ரெடி பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ நம்ம Cloud9 துரையழகிரி சார் தான் ப்ரொடியூசர். அவ்வளோ பெரிய சப்போர்ட்டு. அந்த பைக் எடுத்துகிட்டு வந்து ஒரு இம்போர்ட்டட் பைக் அந்த டைமில் ஒரிஜினலாக அதில் எல்லாருமே ஒர்க் பண்ணி அந்த கதைக்கு அது அவ்வளோ பெரிய அப்ளாஸ் வாங்கி கொடுத்துச்சு. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ அவர் கேட்ட மாதிரி முன்னாடியே உட்காந்து பேசி அதெல்லாம் கிளாரிட்டியாக எழுதி வச்சுக்கிட்டு. ஸோ இப்படி தான் அந்த இடத்துல நடக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தில் பெரிய காம்ப்ரமைஸெல்லாம் இல்லவே இல்லை சார். ஃபுல்லாக என்னென்ன எழுதணுமோ அதை முழுசாக எடுத்துட்டோம் நம்ம. ஒரே ஒரு சீக்வன்ஸில் ஒரு ஹெலிகாப்டர் வர வேண்டியது இருந்துச்சு. அந்த டைமில் கொஞ்சம் ஏதோ ஹைதராபாத்தில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஹெலிகாப்டர் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. மற்றபடி மீது எல்லாமே நாங்கள் அவ்வளோ கிளாரிட்டியாக எடுத்தோம். வெங்கட் பிரபுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான் நினைக்கிறேன். எப்பவுமே மாநாடு திரைப்படத்துலையும் பார்த்தீங்கன்னா அசத்திருப்பீங்க ரெண்டு. ஆமாம். அவரே நிறைய ஸ்டேஜில் சொல்லி ஒரு அசோசியேட் டைரக்டர் மாதிரி மாறிடுவார். அவர் அசோசியேட் டைரக்டர் லைக் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி சீன்ஸ்லேருந்து டைலாக்லேருந்து சும்மா நம்ம சொன்னோன்னா அவர் கேட்டுப்பார். சில பேர் வந்து அவங்களே எழுதி வச்சுருப்பாங்க. சில டைமில் நம்ம எந்த விஷயத்தில் உள்ளே போனாலும் ஒரு சீன் சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ நம்மளும் வந்து சும்மா ஒரு ஃபைட் எடுத்தோம் ஓரமாக உட்காந்தோம் அப்படின்னு இருக்க மாட்டோம் சார். அது உள்ளே என்னென்ன பெஸ்ட்டு பண்ண முடியுமோ. இப்போ ஒரு வேளை பிரேம்ஜி வந்தாங்க, வைபவ் வந்தாங்க, அரவிந்த் ஆகாஷ் வந்தார், இல்லை மகத் வந்தாங்க, யார் உள்ளே வந்தாலும் அவங்களுக்கு ஒரு வேலை பண்ணணும். இப்போ அர்ஜுன் சார் மங்காத்தாவில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வேலை பண்ணணும் சார். அவருக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒன்று ஆமாம் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் என்ன பண்ணலாம், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொன்னால் அவர் அக்செப்ட் பண்ணு. வெங்கட் பிரபு சார்ட்ட விஷயமே என்னென்னா, ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அதை எடுத்துப்பார். ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டோன்னா அதை உடனே எடுத்துப்பார். ஸோ அதனால் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். முதலாக உங்களை ஸ்டண்ட் இயக்குனர் ஆக்கிருந்து SS ராஜமௌழி. ஆமாம். எந்த படத்தில் உங்களுடைய திறமையை பார்த்து ஸ்டண்ட் இயக்குனர் ஆக்கினார்? சத்ரபதினு ஒரு படம் சார், பிரபாஸ் சார் நடித்தது. அவர் அந்த 2 படத்துக்கும் யமதொங்கா, நான் படத்துக்கு தான் நீங்கள் பண்ண. ஆமாம் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து விக்ரமார்க்குடு பண்ணார். இன்னொரு படம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. இந்த 2 படத்துக்கு முன்னாடி அந்த படம் பண்ணாங்க. சத்ரபதினு ஒரு படம் பண்ணாங்க. அதில் வந்து நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். அப்போ அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது கம்போஸ் பண்ணுறதுலாம் நானும் மாஸ்டருக்கு கூட சேர்ந்து கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன்ல. ஸோ அப்போ அவர் பார்த்துருந்தார்.
அந்த படத்தில் ஒரு சின்ன சீன் நடிக்க வச்சார் என்னை. ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடிக்கும். அந்த சீக்வன்ஸ் ரொம்ப பேசப்படுறதாச்சு. எனக்கு வந்து ராஜமௌலி சார் வந்து முதல்ல எப்படி தெரியும்னா, நல்லா நடித்து காட்டுவார். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா நடித்து காட்டுவார். இதை வந்து நான் பக்கத்துலேயே இருந்து பார்த்துருக்கேன். என்னடா இப்படி நடித்து காட்டுறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வியப்பாக இருக்கும் அவர். ஏன்னா சிம்மாதிரின்னு ஒரு படம் பார்த்துருக்கேன், ஒரு படம். அதில் ஃபைட்டு தியேட்டரில் படம் பார்க்கும்போது நம்மளை அறியாமல் நம்மளை அப்படி தூக்கி கொண்டு வந்துடுவார் மேலே. எப்படி இப்படி எடுத்திருக்காரு அப்படின்னு இருக்கிறப்போ, இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறப்போ, வாய்ப்பு கிடைக்கிறப்போ, அவர் பக்கத்துலேருந்து பார்க்குறப்போ அவர் ரொம்ப மைனூட்டாக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்படியே ஏற்றிக்கிட்டே இருப்பார் ஆக்ட்ரஸ்கிட்ட சொல்லி. இப்போ எனக்கு ஒரு சீக்வன்ஸ் வந்துச்சு. அந்த சீக்வன்ஸில் வந்து அவர் எப்படி எனக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு அவர் சொன்னதை பார்த்து பண்ணிட்டேன். பட் அந்த படம் ரிலீஸ் ஆகச்சில் பார்த்தீங்கன்னா, ஃபைட் பண்ணுற ஹீரோவை பாராட்டுற விட அடி வாங்குற என்னை வந்து மகேஷ் பாபு சொன்னார், ஏய் சில்வா பயங்கரமாக பண்ணியிருக்கேன் பாருங்க சார். நான் இல்லை சார், ராஜமௌலி சார். அதே மாதிரி விஜயனும் அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னாங்க, அண்ணா என்னண்ணா இப்படி நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. விஜயனெல்லாம் அப்போ வந்து ஆதின்னு ஒரு படம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் வைசாக்கில். அப்போ சொன்னார் கூப்பிட்டு, நான் இப்படி நடிச்சிருக்கேன் அப்படின்னு. சார் நான் ஒன்றுமே பண்ணலண்ணா, டைரக்டர் சார் பக்கத்துலேருந்து அப்படியே உசுப்பேற்றிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ தான் ஒரு நல்ல பாண்டிங் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் ஒரு படம் பண்ணாங்க. நாங்கள் அப்போ பீட்டர் மாஸ்டர் அந்த படம் பண்ணலை. அதுக்கு அடுத்தாப்புல நான் மாஸ்டர் ஆகிட்டேன். இதில் விஷயம் என்ன அப்படின்னு வச்சுன்னா, எல்லா டைரக்டர்லையும் நான் மாஸ்டர் ஆகிட்டேன்னு சொன்னேன். அவரை மட்டும் பார்க்க முடியலை. அவரோட அசிஸ்டண்ட் மகாதேவன் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தேன், சார் நான் மாஸ்டர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த அசிஸ்டண்ட் அங்கே சொல்லி, செல்வா நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டீங்களா, வாங்க நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்படி கூப்பிட்டு நடந்தது தான் அந்த படம். நண்பர்கள் வணக்கம் சித்ரா சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் மாஸ்டர் சில்வா சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க கூட பேசல ரொம்ப மகிழ்ச்சிங்க. சித்ரா சார் ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேசிங்க. ஆமாம். நான் சிவகுமார் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க சார். அது ஸ்டண்ட் ஏற்கனவே போது வணக்கமே இப்படி ஆயிடுது. ஆமாங்க சார். சந்தோஷம் சொல்லுங்க சார். சில்வர் மாஸ்டரோட கொரியோகிராஃபி அப்படின்னாவே வந்துட்டு எனக்கு என்னன்னா வந்துட்டு உங்களை அந்த ப்ரொஃபஷனலிசம் அண்ட் ஸ்டைலிஷ். ஐ திங்க் நான் எனக்கு பிடிச்ச படங்களை சொல்லலாம்னு நினைச்சிருந்தேன் சார். சித்ரா சார் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மங்காத்தா, அப்புறம் மாநாடு. அது ரெண்டுமே வந்து அந்த கதையோட அப்படியே அந்த சீக்வன்ஸ்ல அவ்வளோ ப்ரொஃபஷனலா அந்த கார் சேசிங்ல பக்காவா பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டன் சீக்வன்ஸ்ல சில பேரெல்லாம் பிரேக் போவாங்க, டீ காஃபி குடிக்கிறதுக்குள்ள ரெஸ்ட் ரூம் போறது அந்த மாதிரி. ஆனா உங்க படத்துல வந்து அந்த கதையோட போறதுனால அது யாருமே எந்திரிச்சு போக மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒன்றி போயிருக்கும். இப்போ என்னன்னா, ஸ்டண்ட் பண்றதுல 2 கைண்ட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. என்னென்னாச்சுன்னா, ஒரு ஆக்ஷன் டைரக்ஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் ஃபாரின்லன்னா பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் டைரக்டர் அப்படின்னு போடுவாங்க. இன்னொன்று வந்து ஸ்டண்ட் கோஆர்டினேட்டர்னு போடுவாங்க. இது ஸ்டண்ட் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிறது சும்மா கம்போஸ் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். இந்த ஃபைட்டு அடிக்கிறது இதெல்லாம் கம்போஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் ஏன் அப்படி போர் அடிக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், வேறவங்கள பார்த்தா எனக்கு சம்டைம்ஸ் டீ சாப்பிட போகணும், காஃபி சாப்பிட போகணும்னு சொன்னால், இப்போ நம்ம என்னென்னாச்சுன்னா ஒரு டைரக்டர்கிட்ட கதை கேட்டோம்னா அந்த கதை, அந்த கதாபாத்திரம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வடிவமைக்கிறது. இன்னொன்று வந்து கொஞ்சம் என்ன தான் நம்ம சினிமாட்டிக்காக கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்தால் கூட அந்த ரியாலிட்டியை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்போம் சார் மேக்ஸிமம். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் போட்டுட்டு வந்துட்டு நேராக வயக்காட்டில் போய் ஒரு ஃபைட்டு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதேமாதிரி வயக்காட்டில் உள்ள ஒரு கேரக்டர் வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி ஜம்ப் பண்ணி பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஸோ இந்த லாஜிக் எல்லாத்தையுமே மெயினாக பார்த்து கொண்டு வந்து ஒரு ஹீரோ சாதாரண ஆளா, போலீஸா, கான்ஸ்டபிளில் பெரிய கேரக்டர் உள்ளவரா, இல்லை ஏஜெண்டா, ஸோ இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பிரித்து பேசிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொரியோகிராஃப் பண்ணுறது. இன்னொன்று அந்த இடத்துக்கு எப்படி இடம் இருக்குதோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொரியோகிராஃப் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா? இதெல்லாம் நிறைய பேசி பண்ணுறது. இதனால தான் உங்களுக்கு வந்து என்னென்னா கதையோடு ஒட்டிக்கிட்டு வர்றதுனால உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பிடிக்குது. ஏன்னா அதுதான் பிடிக்கும் எல்லாருக்கும். அதை மீறி ஒரு வேளை கதையை மீறி போயிட்டாலோ இல்லை கதைக்கு கீழே லோவாக இருந்துட்டாலோ நீங்கள் எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொன்னது ஃபோன் எடுத்துருவீங்க. ஃபோன் எடுத்து பெஸ்ட் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு இன்னொரு இடத்துல போட்டு பார்த்துருவீங்க. இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஏன் பண்ணலை அப்படின்னு இல்லையா? ஆமாம் சார். அது உங்களுக்கு வந்து அது வெங்கட் பிரபு சார் ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய டைரக்டர் ஸ்பேஸ் கொடுக்காம எதுவுமே நடக்காது இல்லைங்களா? கண்டிப்பாக அவங்க அந்த மாதிரி டைரக்டர் ஸ்பேஸ் கொடுக்கறதுனால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி நடக்கிறது. இடம் கிடைக்கிறதுனால தான் அந்த இடத்த ப்ரூவ் பண்ண முடியும் நம்மளால். ப்ரூவ் பண்ணணும். கரெக்ட் சார். நீங்கள் வந்து இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு டான்ஸ் குரூப்லேருந்து தான் இனிஷியலாக இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து எப்படி சார் ஸ்டண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆனீங்க?
இல்லை டான்ஸ் கற்றுக்கிட்டேன். அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு அமையலை, சரியாக அமையலை. இந்த இடத்துல வாய்ப்பு அமைஞ்சுது. இதை பற்றி இவர்கிட்டே சாருக்கிட்டே ஃபுல் டீட்டெயிலாக ஒரு பெரிய புக்கு போடுற லெவலுக்கு பேசியிருக்கிறேன். இன்டர்வியூ இருந்தால் பாருங்கள், டைம் ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள். ஏன்னா பெரிய கதை அது. இப்போ நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்கல்ல, அந்த கதையை உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் அவரோட சேனல் எடுத்து சாய் வித் சித்ரா அப்படின்னு போட்டு சில்வா ஸ்டண்ட்டுன்னு போட்டிங்கன்னா ஒரு 4 பார்ட் வரும். 4 பார்ட்டையும் நீங்கள் முக்கியமாக கேட்கணும். கேட்டுட்டு அப்புறமா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பா கேட்குறேங்க சார். ஸ்டன் மாஸ்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே உங்க பெரிய டைரக்டர் ராஜமௌலி சார். கரெக்ட். ஸோ அதை பத்தி சித்ரா சார் பேசிட்டு இருந்தாரு நினைக்கிறேன் நான். ஆமாம். ஸோ அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்னங்க சார்? சார் அவர் வந்து 25 ஹவர்ஸும் சினிமாவை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பார் சார். 1 ஹவர் எக்ஸ்ட்ராவா? 25 ஹவர்ஸ். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. அவர் வீடு வந்து ரெண்டல் ஹவுஸில் இருக்கும்போது தான் நான் மீட் பண்ணியிருக்கேன். ரெண்டல் ஹவுஸ் வந்து பெரிய வீடு எடுத்திருந்தார். ஒரு 50,000 அந்த மாதிரி இருக்கும். 2 ஃப்ளோர். ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோரு கிச்சனு, சாப்பாடு, அந்த இதெல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் ஃபுல்லாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக எழுதிக்கிட்டு இருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டிங் இருக்கும், ஒரு டப்பிங் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மியூசிக் கம்போசிங் இருக்கும். இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும் சார் ஒரே வீட்டுக்குள்ளே. எங்கேயாவது ஒரு ஓரமாக அவர் சுருண்டு படுத்துப்பார். நான் இதை பார்த்துருக்குறேன். ஏன்னா நான் அங்கே உட்காந்து நான் கிச்சனில் உட்காந்து மேடம் இன்னொரு தோசை போட்டு கொடுங்க அப்படின்னு சார். செல்வா அதை இப்படி பண்ணலாமா இப்படி எப்போவும் 25 மணி நேரமும் சினிமாவை பற்றி யோசிக்கிற ஒரு ஆள், சினிமாவை பற்றி யோசிக்கிற ஒரு ஃபேமிலி. த ஹோல் ஃபேமிலி இஸ் ஒர்க்கிங் ஃபார் அந்த ஒரு ஃபிலிம் அவர் பண்ணுறாருன்னா ஹோல் ஃபேமிலி தான் உள்ளே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா ஒரு மியூசிக் டைரக்டரு, அப்புறம் இன்னொரு அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இருப்பாங்க, அப்பா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு, அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா காஸ்டியூமு, அவங்க சன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன். ஸோ இப்படி எல்லாருமே த ஹோல் ஃபேமிலியே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண வேண்டியது. இப்படி போவார், இங்கே பார்த்து எடிட்டிங் பார்ப்பார், அங்கே போனால் டப்பிங் பார்ப்பார், அங்கே பார்த்தா மியூசிக் பார்ப்பார், இங்கே பார்த்தா காஸ்டியூம். ஸோ இப்படி தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்போ நீங்கன்னா எந்திரிச்சு டிவி நியூஸ் பார்ப்பீங்க இல்லையா, அதற்கு அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. 25 மணி நேரம் சினிமா தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த சீன் நல்லா வந்துருச்சா, வரல, ஓகே இன்னொரு சீன் பேசலாம், இன்னொரு டைலாக் வரல. ஸோ சுற்றி நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள், வீட்டில் எந்திரிச்ச உடனே வேலை தான் ஆரம்பிக்குது, வேறு எந்த விஷயமும் இல்லையே. மறுபடியும் வெளியே வந்தால் வெளியே சினிமா பீப்புள் தான். இப்படி தான் அவரோட லைஃப். நினைச்சதெல்லாம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். நடக்கட்டும் சார், நல்லது நடக்கட்டும் உங்களுக்கும் சார். உங்களை வந்து ஸ்டண்ட் மேனாக இருக்கும்போதே பார்த்து ராஜமௌலி அடையாளம் பண்ணார். அது மாதிரி நீங்கள் படங்களில் பணியாற்றும் போது உதவி டைரக்டராக பல பேர் பணியாற்றிருப்பாங்க. இதெல்லாம் பிரைட்டாக இருக்காங்க, இதெல்லாம் வருவார் நல்ல டைரக்டரானு யார் யாரை பற்றிலாம் நீங்கள் யூகிச்சிருக்கீங்க? அப்போது சார் இப்போது இந்த எஃப்ஐஆர்னு ஒரு படம் பண்ணார். சினிமா என்னப்பா மாஸ்டர் ஆகிட்டல, நீ கௌதம் மேனனை போய் பாருப்பா அப்படின்னாரு. என்னண்ணே அப்படின்னா, ஏய் யாரோ ஒருத்தர் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து சில்வா கில்வான்னு எவனையோ கொண்டு வந்து போட்டு வந்து அக்யூஸ்னு படம் பண்ணும்போது அந்த டேரக்டர் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வர்றாரு. மாஸ்டர் ஒரு பஸ் ஃபைட்டுனா இப்படி இருக்கணும் மாஸ்டர். சார் இந்த ஃபைட்டுக்கு ரிஹர்சல் ஒன்று பண்ணியிருக்காங்க சார், அதை நான் பாருங்கள் சார் அப்படின்னு ரிஹர்சல் எடுத்துக்காட்டேன். ஏன்னா அந்த ஃபைட்டை கம்போஸ் பண்ணதே நான் தான். என்னை சங்கர் சார் தான் இங்கே தமிழில் அறிமுகப்படுத்தணும். முதல்ல அவர் தான் என்னை மாஸ்டர் ஆக்குனது. அவர் படத்துக்கு 2.0க்கு ஒர்க் பண்ணும்போது சொன்னார்,